எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மீரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஸ் பேக். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு DIY அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் தேவையானது வந்து தயிர், கர்ட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கெட்டியான தயிராக இருந்தால் நல்லது, வீட்டில் செஞ்ச தயிர்னால் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் செகண்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் தேவைப்படும். ஸோ கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் இப்போ நானே வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன் 1/2 கிலோ. ஸோ அதுலேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பொடி. ஆவாரம் பூவையும் ரோஸையும் வந்து நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கேஜாகவே கிடைக்கும் ஆவாரம் பூ பொடி, அதை எடுத்துக்கோங்க. மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு தேவைப்படுது. அண்ட் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து டெய்லி நைட் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். வச்சு வாஷ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு காலைல பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டான ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டிலாம் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. பிகாஸ் வந்து நீங்கள் என்ன குவான்டிட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும், அவ்வளோதான். அண்ட் இந்த பவுடர், இது வந்து ஆவாரம் பூவும் ரோஸ் பெட்டல்ஸும் சேர்ந்தது. பட் நீங்கள் ஆவாரம் பூ மட்டும் போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் இவ்வளோ நல்ல திக்கான பேஸ்ட்டாக ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் இதை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இல்லை. ஸோ நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கர்ட் வித் வாட்டரோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ், ஆவாரம் பூ வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்க சன்டான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் டெய்லி இதை அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து சன்டானே இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டர்மரிக் இது மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே வந்து கிளியர் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாட்டிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேக் வந்து டெய்லி நைட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு படுங்க. உங்களுக்கு காலைல வந்து நல்லா பிரைட்டாக ஸ்கின் டோன் கிடைக்கும் அண்ட் கிளியர் ஸ்கின் டோன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.